ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போடும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இன்றைய பதிவானது நம் வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய சில பழமொழிகள் பற்றிய ஒரு விளக்கம். அது எதற்காக சொல்லப்பட்டது, நடைமுறையில் எப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பற்றியே தான் இன்றைய பதிவு. முதல்ல இந்த பழமொழிகளில் முதல்ல ஒரு பழமொழியை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவினுடைய நெய். ஆவினுடைய நெய், ஆவின்னா என்ன, பசு, அதனுடைய நெய் அப்படிங்கிறதையும், பூ நெய் அப்படின்னா பூவினுடைய நெய். அப்ப பூவினுடைய நெய் என்ன, நம்மளுக்கு தேன். ஆவினுடைய நெய் நம்மளுக்கு நெய்ன்னு தெரியும். இதுதான் அதுக்கு ஒரு காலம் வந்தா இதுக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது என்ன அது அப்படிங்கிறது தான். இது ஒரு மருத்துவத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பழமொழி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு மருந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வினையூக்கி அப்படின்னு ஒன்று பேர். அந்த செயலை ஊக்கப்படுத்தி தருவது அப்படிங்கிறது தான் அதனுடைய வினையூக்கி. இப்போ மழை காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிடும் பொழுது நெய்யை பயன்படுத்தி சாப்பிட முடியாது. அப்போ என்னன்னா அந்த உடல் சீதோஷ நிலைக்கு ஒத்து போகாது, மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் நெய் சேர்த்துக்க கூடாது. அந்த மருந்தினுடைய சேர்த்து அந்த வீரியத்தன்மையை மிக வேகமாக கடத்தி செல்லக்கூடியது தான் அந்த வினையூக்கி. அதனால அந்த நேரத்தில் நெய்யை பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக தேனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ மழைக்காலங்களில் நெய்யை பயன்படுத்த முடியாது, தேனை பயன்படுத்தலாம். அதுவே வெப்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேனை பயன்படுத்துவதை காட்டிலும், ஏன்னா அது வெப்ப காலத்தில் இனிப்பு அதிகமாக உடலுக்கு சேர்த்தக்கூடாது, கசப்பை அதிகமாக சேர்த்தணும். இது ஒரு உணவியல் முறையில் வரக்கூடிய ஒரு தகவல். அதனால் அந்த காலகட்டத்தில் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய நெய்யை அந்த மருத்துவ பொருளில் மருந்து பொருளில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த இருவேறு காலகட்டங்களிலும் இருவேறு வினை ஊக்கிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் அந்த அந்த மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு தகவல், ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது இந்த செய்தியை, அதாவது இந்த பழமொழி இதைத்தான் உணர்த்துகிறது அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு நல்ல செய்தியாக இது அமைந்திருக்கும் என்று கூறி, அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சை எடுத்து தான் பெருமாள், அதை புடுங்கி தின்னதான் அனுமாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பழமொழி நமக்கு இருக்கு இல்லையா. இப்போ இந்த பழமொழி எதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுத்து தான் பெருமாள் அப்படிங்கிறது, அதை புடுங்கி தின்னதாம் அனுமால் அப்படிங்கிறத. இப்போ பெருமாள் அனுமான் இந்த ரெண்டு பேர் வருது. இந்த பெருமாள் அனுமான் ரெண்டு கம்பைண்டாக வந்ததுன்னா நம்ம ராமாயணத்துக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த தகவல் எங்கேருந்து, இந்த பழமொழி எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பழமொழியானது. இப்போ ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் மரவுரி கரித்து வனவாசம் சீதையோடும் லட்சுமணன் 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த போகும் பொழுது தன்னுடைய பாத காணிக்கையை, அதாவது பாத காணிக்கையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரதன் கேட்டதற்கிணங்க நான் அரியணையில் உட்காந்து ஆட்சி செய்ய முடியாது அண்ணா, உங்களது அந்த பாத காணிக்கை தான் அந்த வைத்து தான் ஆட்சி செய்ய வேண்டும், அதற்காக உங்களது அந்த பாத காணிக்கையை தாருங்கள் என்று அதை பரதன் வாங்கிட்டு போகிறார். அப்போ பரதன் வாங்கிட்டு போன வேளையில் இவர் காலணி இல்லாமல் தான் போகிறார்.
அப்படி போகின்ற வழியில் அவருக்கு ஒரு இடத்துல வந்து முள்ளு தைத்து விடுகிறது. முள்ளு தைத்து விடுகிறது. அதனால் காலை வந்து கொஞ்சம் பதுக்க பதுக்க மெல்ல வைத்து அவர் நடக்கிறாரு. சரி, இது ஒரு இடத்துல வந்து லட்சுமணன் பார்த்துட்டு, சரி இந்த முள்ளை நம்ம வந்து களைந்து தைத்த முள்ளை நம்ம எடுத்து விட வேண்டும் என்ற நோக்கில் வந்து அது சீண்டி கொஞ்சம் அப்படியே அந்த சதைகளை லைட்டாக எடுத்து பார்த்து கொஞ்சோண்டு எடுத்து பார்க்குறாரு. அது முழுசாக எடுக்க முடியல அவரால். அதை அப்படியே விட்டுறார். மறுபடியும் ஒரு சமயத்தில் அனுமானை பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்க்கும்போது, இவருடைய நடையை பார்க்கும்போது அனுமானுக்கு கேள்வி வருகிறது. எப்படி அப்படின்னா, பிரபு நீங்கள் இப்படி நடக்கிறீர்களே, என்ன காரணம் என்று அவர் வினாவுகிறார். அதற்கு வந்து பகவான் ராமர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மாதிரி காலில் வந்து முள் தைத்து விட்டது, அது இப்பொழுது என்னோட பாத காணிக்கை இல்லை, அதனால வந்து அதை எனது தம்பி வந்து லட்சுமணன் எடுத்த போது அது கொஞ்சோண்டு அதிலே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, இந்த அனுமான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கூரிய அந்த நகங்களால வந்து அதை உள்ற விட்டு களைஞ்சி பிடுங்கி எடுத்துடுறாரு. அப்போ அது அந்த இடத்துல வந்து அந்த இடம் வந்து எதுவும் இல்லாமல், அந்த காலில் எதுவும் இல்லாமல் முழுசாக வந்துடுது. அப்போ பாதி எடுத்தது தான் பிச்சு எடுத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பெருமாள் என்பது வந்து லட்சுமணனுக்கு இன்னொரு பேர் பெருமாள். அப்போ பாதி எடுத்ததுனால பிச்சு எடுத்ததுன்னு பேர். அதை மறுபடியும் களைஞ்சி முழுவதும் அந்த இடத்துல இல்லாமல் அகற்றியது வந்து அனுமான். அதனால தான் வந்து அந்த இடத்துல அனுமானை புடுங்கி எடுத்ததுங்கிறதுல புடுங்கி தின்னது அப்படின்னு சித்தரிக்கப்பட்டு இந்த நிகழ்வு வந்து மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இப்போ இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வந்து பழமொழிகள் வந்து மாறி மாறி சொல்லப்படுவதனால அதனுடைய உண்மை தகவலை நமக்கு தெரியாத போவதற்கான காரணம் இதுதான். அதனால் இந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பழமொழிக்கான விளக்கங்களை நாம் பார்த்துருக்கோம். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமொழி நமக்கு வந்து, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிறத நமக்கு ஒரு பழமொழி பார்க்குறோம் இல்லையா, கேள்விப்பட்டோம். அப்போ யானை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ராஜா முன்னோடி காலத்தில் வரும்பொழுது யானை மேலே தான் வருவார். அரசர் வந்து ஊரில் பவனி வரும்பொழுது முன்னாடி யானை மேலே தான் வருவார். அப்போ யானை மேலே வருவதனால முன்னாடி வந்து மக்கள் எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி எல்லாருமே வந்து முன்னாடி வந்து வாசலில் இருக்கணும், மன்னர் வருகிறார் அப்படின்னு எல்லாரும் வந்து முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மணியை அடித்து சத்தத்தை எழுப்பி மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அமைப்பு பழங்காலம் தொட்டு அந்த மன்னராட்சி காலத்தில் இருந்தது. அதனால தான் வந்து யானைக்கு வந்து மணி கட்டி இருந்தால் தான் அது வந்து சத்தம் வரும். யானைக்கு மணியை கட்டாமல் வர்றாரு அப்படின்னா எப்படி அந்த யானை வந்து மணியினுடைய சத்தம் வரும்? மணியினுடைய சத்தம் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் வந்து முன்னாடியே வந்து அந்த ஊர் மக்களை, அந்த நாட்டு மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக மன்னர் வருகிறார் என்று அறிவிப்பு செய்வதற்காகவும் தான் வந்து அந்த மணியினுடைய சத்தத்தை எழுப்பி அதை ஊர்ஜிதப்படுத்தி விழிப்புணர்வு அடைய செய்து மன்னர் வருகைக்காக மக்கள் காத்திருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நிகழ்வுக்கு தான் வந்து மணி அடிக்கப்பட்டது. அதனால தான் வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிறத அதற்காகத்தான் சொல்லப்பட்டது. இந்த 3 பழமொழி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் வந்து அடுத்தடுத்த ஒரு பதிவில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பல பழமொழிக்கான உண்மை நிலைப்பாட்டை நாம் தெரிந்து கொள்வோம். நேயர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.